எப்படி இவ்வளோ தைரியமா இப்போ நான் சிரிக்காத சீரியஸாக மிரட்ட வந்திருக்கேன். இப்போ நான் அன்னைக்குமே சிரிப்பு மேட்டர்லாம் கிடையாது, இது சீரியஸ் மேட்ரு. மூஞ்சி சிரிக்காம வை. சிரிக்காத, சொல்றது கேளு. நான் இப்ப வீட்டுல இல்லாதப்ப என்னைய பத்தி பேசியிருக்கேன், காசிப் பேசியிருக்கேன். எதுக்கு அது இல்ல, எதுக்கு இத்தனை செருப்பு வாங்கி டஜன் அடிக்க மேட்ரு வந்து கேட்டுட்டேன். என்னைய பெத்த தாய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எதுக்கு இந்த வேலை? உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னே தெரியாம ஏன் பேசுற? புதுசு அதெல்லாம் வாங்கி 8 மாசம் ஆகுது. இந்த சேமிச்சு வைக்கணும் இல்ல, அதுதான் அது 8 மாசமா உள்ள இருந்தது. இப்பதான் எடுத்தேன் வெளியில. ஒரு மூட்டை அங்க கிடக்க, ஒரு செருப்பு கிடக்க, புதுசா இப்ப வேற ஒண்ணு போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் நேற்றுக்கு. இப்ப வேற ஒண்ணு புதுசா கிடக்க. அதை பார்த்த உடனே புள்ள சேமிச்சு வைக்கணும். என்ன மிச்சம் செருப்பு மிச்சம் சொல்லுவாங்களே, பத்திரம் பண்ணி வேணுங்கிறத வச்சா நம்மளுக்கு ஆகும். பணம் காசெல்லாம் மிச்சம் பண்ணி வச்சா ஆகுமே. இப்படி புள்ள ஒரு வயசு புள்ள இப்படி பொழைக்குத அப்படின்னு சொன்னேன் நானு. ஒரு நிமிஷம், பணகாசு சேர்த்து வச்சு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுதா? உனக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது, என்ன ஆக போகுதுங்கிற சொல்றது. ஏதாவது பொருள் வாங்கி போடலாம், இல்ல ஏதாவது நகை வாங்கி போட்டா நியாயம். நீ இப்படி சரி, இதே மாதிரி நீ பணத்தை சேர்த்து வச்சியே, அப்படியே தெரியாம உன்னோட கணக்குல வந்து சேர்த்து வச்சிருந்த, திடீர்னு நோட்டு செல்லாம போன எடுத்துட்டு மாத்துறது ஓடனியா இல்லையா? எதுக்கு இந்த பத்திரமா வச்சிருந்தா ஆஸ்பத்திரி செலவு பண்ணுனா மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லையா? வேணும்ல நம்மளுக்கு. நகையா வாங்கி வச்சாலும் தேவைப்படும்ல. எப்படியாவது டக்குன்னு அடமானம் வைக்கலாம், விற்கலாம். இப்ப காசு நோட்டு செல்லாது அப்படின்ட்டு அப்ப செல்லாம போச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன செய்ய, பத்திரம் பண்ணி வச்சிருந்தேன், கொடுத்துட்டேன். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்ப்பா? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிப்பட்ட நேரம். அதாவது ஒரே ஒரு விஷயம், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டா ஒரு லைன்ல முடிக்கணும். 3 லைன் 4 லைன் போவே கூடாது, பிடிக்கவே முடியாது. எனக்கு சொல்ல தெரியாது அப்படி. அவ்வளவுதான். இப்ப சொல்றீங்களா அதே மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது அப்படி. எதுக்கு இந்த வேலை உனக்கு? பின்னாடி பேசுவியா? மேல பொருள் கையில எடுக்கணுமா? என்ன பொருள் கையில எடுக்க போற? இந்தியன் 2 பாத்தியா? இந்தியன் தாத்தாவை பாத்திருக்கியா? கைய சொல்லி உடனே குத்துதான், அப்படி டக்குன்னு இழுத்துக்கும். உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும்பா, சிரிக்காத. அதை செய்ய முதல்ல நீ மகாராசனா இருப்ப. இவ்வளவு வழிபட்டுக்கிட்டு கிடக்கிறத விட போயிட்டா நீ இப்ப இந்த மாதிரி பம்பு எடுக்கிறதுக்குன்னே நீ வந்து இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்க. நீ நல்லா தெரியுது எனக்கு. சிரிக்காதடா, ஏன்டா இப்படி பண்ற? நீ எதுக்கு தேவலாம என்ன பத்தி நான் சொன்னேன்னா, நான் சொல்லலன்னு சொல்லல, சொன்ன உண்மைதான். உனக்கு இப்ப அதுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடு? 2 அடி. சொல்றத கேளு, நீயா பேசக்கூடாது. என்ன தண்டனை கேளு, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். சொல்லு, என்ன தண்டனை கொடுப்ப? ஒரு டான்ஸ் ஆடு. உனக்கு திமிரு, ரொம்ப திமிரு இருக்கு. டான்ஸ் ஆடுற வயசை பாரு. வேலையிலேயே நாங்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு வயசாகி சூத்தோட நவுத்துக்கிட்டு கிடக்குறேன். நீ டான்ஸ் ஆடுறியா? சூத்தோட நவுறு அது இல்ல, எந்திரி, நான் உனக்கு சொல்லி தரேன். அந்த வேலையே எனக்கு வேலை. அப்பனா இப்ப மன்னிப்பு கேளு என்கிட்ட. ஏன் எதுக்கு? உண்மை தெரியாம பேசுறதுக்கு மன்னிப்பு கேளு. அதை நான் வாங்கவே இல்லை, வாங்கி அதெல்லாம் பழசு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் போய் ஒரு மன்னிப்பு எல்லாம் கேட்கணும். காசிப் பேசுனே இல்லையா? நான் என்னது காசிப்? காசியா? காசி இல்ல, காசிப் அப்படின்னா நான் இல்லாதப்ப என்னை பத்தி பின்னாடி பேசுறது. இப்ப நீ வீட்டுல இருக்க, நான் உன்கிட்ட பேசுறேன்னா, இப்ப நீ எங்க வெளியில போயிட்ட, ஊருக்கு போயிட்டா வச்சுக்க, கிளவி இருந்தாலும் இப்படிதான் சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் உன்னை பத்தி ஏதாவது திட்டுறேன்னு வச்சுக்க, சரி சாரி மன்னிச்சிரு, இனிமேல் அப்படி பேச தப்புதான். அப்படியெல்லாம் ஒரு ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு நீ பொழக்கிற காரியத்தை நான் சொன்னதுக்காக வந்து நான் மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது தம்பி. முடியாதுன்னா சொல்லாத. போன வீடியோல என்ன கேட்டேன்? 2 லட்ச ரூபா பணம் கேட்டனா இல்லையா? கொடுக்க முடியாது, அசிங்கப்படுத்துறேன். நீ 2 லட்ச ரூபா வண்டி வாங்கி தரியா? 2 லட்ச ரூபா கிடைக்குமா வண்டி வாங்கிட்டு? அதெல்லாம் நான் தருவேன்னு போய் சொல்லக்கூடாது. அப்ப தரமாட்டேன். அது எப்படி? உண்மையா நடக்கிற கதையை தான் பேசணும். 2 லட்சம் 2 lakhs. அது சரி, 2 lakhs கொடுக்கலாம். போன வீடியோல உன எமி ஜாக்சன் ஆக்கணும் தெரியுமா? துபாய் பொண்ணு மாதிரி ஆக்கணும் உன்னை. என்ன அந்த வீடியோ நீ பாத்தியா? நான் பார்க்கலையே. உனக்கு காட்டுறேன். அதை காட்டணும்னா 30 ரூபா இப்ப பெனால்டி கட்டு. காசு கொடு.
நீ எப்ப பார்த்தாலும் வந்தா ஏதாச்சும் ஒரு ரொல்லு வேலை பண்ணிக்கிட்டு தான் தம்பி இருக்க நீ. 30 rupees பெனால்டி உனக்கு. கிவ் மீ 30 rupees. முடியாம குடுத்துருக்காங்களே, எப்படி இருக்கு என்னன்னு இருக்க, ஏமையே கையை வலிக்குது காலியா வலிக்குது, மாத்திரை வாங்கி சாப்பிட்டியா, ஆஸ்பத்திரி போனியா, பாசத்தோட அப்படி கேட்டு அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணு. ஓகே ஒரு நிமிஷம் இரு. என்ன ஆயிடுச்சு? கை கால் நல்லா இருக்கா? கால் வலிக்குதா? அமுக்கி விட்டா? சிரிக்காத. நீ கேட்க ஒரு நிமிஷம் இரு சிரிக்காத. நான் கேட்குறேன். கை கால் நல்லா இருக்கா? அமுக்கி விட்டு தைலம் தேய்ச்சி விட்டா? மாத்திரை ஆஸ்பத்திரி புரோட்டா என்ன சாப்பிட்றது என்ன வேணும்? ஏதோ தோசை பேசுற வேணும். தோசை தான் வாங்கிட்டு வந்தா? உடம்பு எப்படி காய்ச்சி அடிக்குதா? காசு கொடு. விசாரிச்சனா காசு கொடு. ஓஹோ நீ அப்படி வரியா? நீ தானே சொன்ன இந்த மாதிரி விசாரிக்கணும்னு. விசாரிச்சு இவன் நல்லா இருக்கான்னு கேட்டு ஏமையே இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா, இதை வாங்கிட்டா அதை வாங்கிட்டானா அப்படி கேளு. நான் மனசார காலையில் என்னடா எனக்கு தீனி வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோ நாள் கழிச்சு வர என்ன வாங்கிட்டதுன்னு கேட்டேனே. எனக்கு என்ன வாங்கிட்டு நான் 3 மணிக்கு தான் வந்தேன், என்னால் ஒன்றும் வாங்க முடியல. என்ன ஊருக்கு நாளைக்கு போகிறோன்னு தெரியுது, முதல் நாள் இந்த மெட்ராஸில் உள்ள பொருள் ஏதாச்சும் ஒன்று வாங்கி எனக்கு கடையாளத்துக்கு கொடுக்கும். அதாவது நான் சொல்றது என்னன்னா, மெட்ராஸுங்கிறது வந்து என்னமோ கிடைக்கல. இங்கே நம்ம பெட்டிகளில் சேகர்களில் விற்கிறதா அங்கே விற்கிறாங்க. வாங்குறது ஒன்றும் இல்லை. சரி அது வந்து வாங்கிட்டு வரலாம், அது வேற விஷயம். நான் ஊருக்கு வரதா முடிவு இல்லை. திடீர்னு நைட்டு சரி லீவ் வருது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு டக்குன்னு நைட்டு கிளம்புனது தான். சரி இப்போ இதுக்கோசரம் இதை போய் அவளை நோட் பண்ணணும், இதை போட்டு அவளை பிடிக்கணும், இதை மறுபடியும் போடணும்னு வந்துட்டு உனக்கு வந்து இப்போ வந்து சண்டை பேச்சு வாய் வரதெல்லாம் உன்ட்ட பேசுறது இல்லை. இப்பெல்லாம் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுருதான். நீ இந்த மாதிரிலாம் செய்யா தம்பி, எல்லாரும் வந்து கேட்கறாங்க. என்ன வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டு இப்போ இப்படி மூடி எம்ஜாக்சன் அன்னைக்கு போன வீடியோ மாதிரி செய்ய இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு தான் தேவையில்லாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏய் ஏய் சரோஜா சாமானிக்கா எப்படி கலக்கறனா? நீ கலக்கணும்னு எனக்கு தெரியணும் தம்பி. அதை பத்தி தான் நான் பெருமையா பேசுவேன் ஒழிச்சு நான் திட்டலாம் மாட்டேன். சரி அது தெரிஞ்சுக்க. கொல்ல பாரு வந்தான் நல்லா தமாசா பேசுனான், பிடிச்சான், கலக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பான் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். யார்கிட்ட சொன்னேன்? யார்கிட்ட வேணாலும் சொல்லுவேன். நீ இன்னொரு விஷயத்த நான் பதிவு பண்றேன். நான் வந்து போன தடவை உன்கிட்ட போன் வந்து என் ஆபீஸ்ல என்னோட ஹெச்ஆர் அவங்க எனக்கு போன் பண்ணாங்களா, பேசுறேன்னு சொன்னியா, உன்கிட்ட கொடுத்தனா? அக்கா அது உன்கிட்ட கொடுத்தேன் பேசுனேன். அதோட சரி கொடுத்தேன் பேசுனேன் விட்டுருணும். யாருக்கோ போன் அடிச்சு ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை புள்ள போன் பண்ணி கொடுத்தான், பேசுனேன். அது சொல்றது கேளு. பேசுனேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி லவ் கிவ் பண்ணி பிள்ளைகளை இழுத்துட்டு வந்துடுற. சொல்றது கேளு, அமைதியா குறுக்க பேசக்கூடாது. லவ் கிவ் பண்ணி பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்துடாதா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் பாட்டின்னு நான் சொன்னதா நீ எதுக்கு யார்கிட்ட சொன்ன? உண்மையை சொன்ன, நடிக்காத. இங்க பாரு இந்தியன் தாத்தா பாத்திருக்கியா? திருப்பி ஒரு குத்து தான். நீ ஒரு குத்து என்ன அரை குத்துல கூட நீ முடிச்சுட்டு வேலையெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நிலைமையில தான் பாப்பா கிட்ட கூட பேசுனேன். தேவலாம் அந்த பாப்பா நல்லா அன்பா பேசிச்சு, தேவலாம் நல்ல பிள்ளையா இருக்குன்னு தான் சொன்ன ஒழிச்சு நீ என்ன சொன்ன? நீனு எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க என்ன எப்ப நான் அது கூட நான் தப்பா கூட நினைச்சுட்டு சொல்லல. நீ ஒரு பெருசா எடுத்து அது இல்ல, நீ எக்ஸ்ட்ரா 2 பிட்டு சேர்த்து போட்டிருக்கிய. என்னடா நீ போற போகல பிட்டா போட்டு தள்ளி காட்டுங்க. யாருக்கிட்டே நான் ஒன்றுமே சொல்லலையே. சரி இப்போ வந்து போன வீடியோல வந்து எல்லாம் உனக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. இங்க பாரு லைட்டை பாரு, எல்லாம் உனக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. சரி இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிவுரை கேட்குறாங்க. போன வீடியோல காதலை பத்தின அறிவுரை சொன்னியா, இந்த வீடியோல நண்பர்கள் பத்தின அறிவுரை சொல்லு. அதுக்குதான் நல்லபடியா சுத்தினாலும் நல்லா இருந்தாலும் ஆறு எப்படி இருக்காங்கன்னா அவங்கள பார்க்க கொடுத்து காப்பி கடிக்க கூடாது. நாம மனசாட்சிக்கு என்ன தோணுதோ நம்ம அதை தான் செய்யணும். நம்ம மனசாட்சியில என்ன படுதோ அதை தான் செய்யணும். தேவையில்லாம வார்த்தைகளை மற்ற பிள்ளைங்கள்ட்ட பேசிக்கூடாது, மற்ற பிள்ளைங்க மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. நல்ல பேர் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைனாக்கா என் பிள்ளை மாதிரி வராதுன்னு பெருமைப்படணும். அதை மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன் ஒழிச்சு மற்றபடி வந்து நீ தப்பானவன், நீ அப்படியேப்பட்டவன் இப்படியேப்பட்டவனு என் பிள்ளைங்களே என்ன அதை பற்றி உங்களை பற்றி எதுவும் சொன்னால் நான் விடமாட்டேன். அப்படியா? எல்லாருமே கேக்குறாங்க என்ன உன் பேரா இப்படி உலோசா அவன்கிட்ட மேல சாத்திக்கிட்டு அவளை ஜாலியா உட்காந்துக்கிட்டு பேசலாம். அதெல்லாம் நீ பெருமை தானே பண்ணும். என் பேரன் என் கூட ஜாலியா பேசுவான். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் அப்படிதான் பேசுவான், அவன் அப்படிதான் செய்வான்.
அந்த அந்த வீட்டு பிள்ளைங்க இந்த வீட்டு பிள்ளைங்க மேல அந்த மகன் வீட்டு பேர பிள்ளைங்க மாதிரி இவன் இருக்க மாட்டான். நான் கம்முனே இருந்தாலும் என் முன்னால வந்து டான்ஸ் ஆடி என்ன சிரிக்க வச்சுட்டு தான் இவன் போவான். சரி. இப்படின்னு எல்லாம் நான் பப்ளிக்கா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சரி ஓகே, ஒரு நியாயமா கேக்குறேன். அந்த சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறேன். ஆமா. அந்த சந்தோஷத்துக்கு பைக் வாங்க 2 lakhs கொடுத்தாங்க. 2 lakhs எல்லாம் அங்கேசன்னாக்கா எப்படி 2 lakhs எப்படி கொடுக்கறது? 2 lakhs அந்த காசு வாங்கி அப்படியே பொட்டை கட்டி வைக்கிறேன். வீட்டுல செலவு பண்ணாத வச்சிருவேனா நான் ஒண்ணு தப்பா இங்க பாரு. இப்ப செலவுக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பேன். ஸ்நாக்ஸ் வாங்க. ஸ்நாக்ஸ் 50 ரூபா தானே? ஸ்நாக்ஸ் தரேன் 50 ரூபா தானே உனக்கு வேணும், தரேன்டா விட்றா. சரி இப்ப பண்ணு, லைக் பண்ணுங்க. ஐயோ தம்பி, நீ இதெல்லாம் என்னமா நீ செய்ய போற தம்பி? இன்னுமா இதை வேற எனக்கு வந்து சொல்ல போறாங்க. எல்லாம் உனக்கு திடீர்னு கூப்பிட்டு உனக்கு பரிசுலாம் கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்க. எங்க போய் நல்லா பேசுறேன்னு சொல்லி எங்க போய் பாய் சொல்லிடு. பாய். இப்ப கையாட்டு பாய். கையாட்டுனா அதையும் அப்படி போட்டு பாய்னா இப்படிதானே காட்டுவாங்க, ஒழுங்குமுறையா காட்டிடு. காட்டு. சரியான நல்லி பண்றடா, ஏன்டா அப்படி பண்றாங்க? சொல்றது நீ மிரட்டுறதுக்கு வந்தா மிரட்டிட்டேன். பாய் மட்டும் காட்டு. பாய் காட்டு. இப்ப நீ என்ன நினைச்சுக்கிட்டு நீ அதை காட்டி இதை பாய். இப்படியா? என்ன பாய்?